சோதரம் சோதரம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமா? பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது, நம்முடைய அழைப்பு என்பது ஏதோ இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. சரிங்களா? ஏதோ நம்ம சபைக்கு வந்தோம், ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆராதனைக்கு வரோம், ஊழியம் செய்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவனாகி கர்த்தர் நியமித்திருக்கிறார். சரிங்களா? நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஓட்டத்தில் சரிங்களா ஜெயத்தை கொடுத்து, ஜெயத்தோடு அந்த ஓட்டத்தை நாம் என்ன பண்ணோம்? ஓடி முடிக்கணும். அந்த ஓட்டம் தான் நித்திய ஜீவன். சரிங்களா? பரலோக வாழ்வுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த ஓட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நியமித்திருக்கிறார். இப்போது பாருங்கள், இதற்காகத்தான் நீங்களும் நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றுக்காகவும் கிடையாது. அதனால்தான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், பிலிப்பின் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 நம்ம வாசிக்கும்போது, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். பின்னானவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன்? மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ அந்த லக்கு, அந்த ஓட்டம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அநேகரிடத்துல இந்த புரிதல் இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தோடுவே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட போகிறது. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை. இந்த உலகம் ஒரு தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய நிரந்தரமான ஒரு இடம் உண்டு. சரிங்களா? அதை நோக்கித்தான் நம்முடைய ஓட்டம் என்ன பண்ணியிருக்கு? தொடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நம்முடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் கவலைகளும் சரிங்களா வாஞ்சைகளும் விருப்பங்களும் எதை நோக்கி திரும்ப இருக்கணும்? ஆண்டவர் என்னை எனக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்து அதை ஓடும்படி தொடங்கி இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு எய்ம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓட ஆரம்பிக்கணும். பாருங்க, இந்த ஓட்டத்தை தடை செய்கிறதற்கு சத்ருவான் என்ன பண்ண மாட்டான்? அனுமதிக்க மாட்டான். அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவான்? தடைகளாக உண்டு பண்ணி அந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நொடியும் கூட நம்ம என்ன பண்ணுறான்? துன்பத்துக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, சோர்வுக்குள்ளாக, பாரங்களுக்குள்ளாக, உலக கவலைகளுக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணுறான்? அனுதினமும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். எப்படியாவது நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணணும்? தடை பண்ணணும். எப்படியாவது இந்த ஓட்டம் தடை பண்ணணும். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய நோக்கம் நம்மை நித்திய ஜீவனுக்காக கொண்டு போவதென்றால், சாத்தானுடைய நோக்கம் நம்மை நித்திய ஆக்கினைக்குள்ளாக நம்மை கொண்டு போக வேண்டும். அதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போ பாருங்க, நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை தடை செய்யும்படி இன்னைக்கு பாரமான காரியங்கள் இருக்கிறது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமும் உண்டு. இப்போ இதை என்ன பண்ணணுமா? நம்ம தள்ளி விட்டு ஓடணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? தள்ளி விட்டு ஓடணும். ஆமா, சரிங்களா? இல்லைன்னு சொன்னா இந்த பாரமான காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், சரிங்களா, உலக கவலைகள், அதே மாதிரி பாவத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றி நெருங்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஓட்டத்தை ஓட முடியாது. அப்படியே நின்று விடுவோம். அந்த இடத்துலையே என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரக் ஆகிவிடும்.
அப்படி நம்ம நின்றுட்டுன்னு சொன்னால், அந்த ஓட்டத்தை அடைப்போன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையும், நமக்கு கொடுக்கப்பட்ட இரக்கமும், நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பும், பாதுகாப்பு, பலன், சுகம், இளைப்பாறுதல், நன்மை, ஒத்தாசை, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம் நித்திய ஜீவனுக்காக மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும் தான் இந்த பாக்கியங்களால் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டத்தை செய்யும்படியாய் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பாருங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல, போராட்டத்துல, தவிப்புல, கண்ணீரில், பாரத்தில், துன்பத்தில், தோல்வியில் இருந்திருப்போம். அப்போது நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் மூலமாய், அடையாளங்கள் மூலமாய், சரிங்களா, ஆறுதலின் மூலமாக, அன்பின் மூலமாக நமக்கு என்ன பண்ணாருங்க? தொடங்கி வைத்தார்ல. நம்முடைய விசுவாசத்தின் தொடக்கம் ஏதாவது ஒரு அற்புதத்தின் மூலமாக தான் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆறுதலின் மூலமாக தான் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு அடையாளங்களின் மூலமாக தான் நம்ம ஆண்டவரை நம்பி இருப்போம். நம்முடைய விசுவாசத்தை அவர் மேலே வச்சிருப்போம். ஆமாம் தானே? எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. அவங்க ஒவ்வொருவரையும் நான் கேட்பேன் என்று சொன்னால், நீங்கள் எப்படி ஏசாமி கிட்ட வந்தீங்கன்னா அந்த விசுவாசத்துக்குரிய ஆரம்பம் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், இவ்வளோ போராட்டத்தில் இருந்தேன், எல்லாத்தையும் இழந்து போயிருந்தேன், அன்பு இல்லாத இருந்தேன், தற்கொலைக்கு நேராக போயிட்டு இருந்தேன், இந்த உலகத்தில் வாழக்கூடாது இருந்தேன், தோல்வியினால் சூழப்பட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை எனக்கு கொடுத்தார். பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தேன், சூனியத்தினால், மந்திரத்தினால் கட்டப்பட்டிருந்தேன், வியாதியாக இருந்தேன். இந்த அற்புதத்தின் மூலமாக, இந்த அடையாளத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை சந்தித்தார். அப்போது அந்த விசுவாசத்தை தொடங்குகிறதற்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தார்ல. நம்ம விசுவாசத்தை தொடங்கினார்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ பாருங்க, அந்த விசுவாசத்தை தொடங்கி உங்களை அழகாய் நடத்தி வருகிற ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், அந்த விசுவாசத்தை உங்களுக்கு அழகா முடிப்பார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? முடிவு பரிந்து நம்மை நடத்துகிற கர்த்தர், முற்று முடிய ரட்சிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாதியிலேயே உங்களுக்கு கைவிட மாட்டார். வழுவாதபடி நம்மை காக்கிற தேவனாகி கர்த்தர் அவர். சரிங்களா? நம்ம என்ன பண்ணார்? இறுதி வரை நம்ம என்ன பண்ணுவார்? அழகா நமது விசுவாசத்தை முடிக்கிறவர்களும், நம்ம ஜெயமாய் நம்முடைய ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வரையிலும் நம்ம என்ன பண்ணுவார்? அழகா நடத்துவார். சரிங்களா? நம்முடைய நம்பிக்கைக்கு எந்த விதத்திலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? பாதகமாக நடக்கவே மாட்டார். அந்த நம்பிக்கை கனப்படுத்துவார், அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். அந்த விசுவாசத்தில் என்ன பண்ணுவார்? நமக்கு பலனை கொடுப்பார். சரிங்களா? அந்த விசுவாசத்தினுடைய மகிமையை அழகாக முடிக்க செய்வார். பிரைஸ் தி லார்ட்னா கலங்காதீங்க. சரிங்களா? உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போகிற ஆண்டவர் கிடையாதவர். ஏசாமி உங்களை பாதியிலேயே உங்களை ஏமாற்றிட்டு போகிறவர் கிடையாது, நம்ம ஏமாற்றிட்டு போகிறவர் கிடையாது. நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவர் எப்படி அழகாக துவங்கினாரோ, அற்புதமாய் தொடங்கினாரோ, அன்பாய் தொடங்கினாரோ, வெற்றியோடு தொடங்கி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தாரோ, அதே தேவனாகி கர்த்தர் ஆண்டவர் இயேசு நம்முடைய ஓட்டத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாமல் எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணார்? ஆசீர்வதித்து அந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க செய்வார். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ, எனக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதைத்தான் நீங்கள் என்ன பண்ண இந்த நாளில் உணரணும். சரிங்களா? என்னுடைய ஓட்டம் மற்றவருடைய ஓட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. இன்றைக்கி அன்னைக்கு காரணம் என்னென்னா, அவன் சரியாக ஓடுறானா, இவன் சரியாக செய்கிறானா, அதெல்லாம் வேணாம். நம்முடைய ஓட்டம், என் ஓட்டத்தை நான் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறேன்? என் ஓட்டம் தடைப்பட்டு இருக்கிறதா? என் ஓட்டம் பாதியிலேயே நின்றுட்டுருக்கா? என் ஓட்டம் மெதுவாக அப்படி அதாவது என்னது தடுமாற்றத்தோடு போகிறதா, தாறுமாறாய் போகிறதா? இதெல்லாம் நம்ம சிந்தித்து, இல்லை நமக்காக தேவன் எனக்காக ஒரு ஓட்டத்தை வைத்திருக்காது, நான் சரியாக ஓடணும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுடைய வாழ்க்கை கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்களை நமக்கு முன்பாக
இருக்கிறார். அவர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்தார். அவர்கள் எல்லாம் அதில் என்ன பண்ணாங்க, ஜெயமாய் ஓடி முடித்து அந்த இலக்கை என்ன பண்ணாங்க, அடைந்தார்கள். நமக்கு முன்னாடி ஆபேலையும் சரிங்களா, ஏனோக்கையும் நோவாவையும் ஆபிரகாமையும் சாராளையும் சரிங்களா, அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபை, ஏசாவை, மோசையை, ராகோப்பை, கிதியோனை, பாராக்கு, சிம்சோனை, எப்தாவை, தாவீது, சாமுவேல், இப்படி அநேக பரிசுத்தவான்களை என்ன பண்றாரு, சாட்சிகளாக வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எத்தனையோ போராட்டங்களை அனுபவித்தார்கள். எத்தனையோ விசுவாச பரீட்சைகளை அவர்கள் என்ன பண்ணாங்க, அனுபவித்தார்கள். அவர்கள் துவண்டு போகவில்லை. விசுவாசத்தை துடைக்கினவர் விசுவாசத்தை முடிக்க வல்லவர் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்த பெற்றார்கள். பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் நமக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி வச்சிருக்கார் சொல்லுங்க, சொல்லுங்க. சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். சாட்சி. ஆமா. அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணணும், இடராதபடிக்கு பாரமான காரியங்கள் வரும், நம்ம நெருங்கி நிற்க பாவங்கள் வரும், அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு எனக்கென்று தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த ஓட்டத்தை சரியா ஓடாம, அந்த ஓட்டத்தின் மேன்மையை நீங்க புரிந்து கொள்ளாமல் வாழ்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன பண்ண, அதை நாம் சரி செய்து கொள்ளணும். அதனால்தான் பவுல் என்ன சொல்றாரு, தீமோத்தேயு கடைசி எழுதுறார். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்பாக தீமோத்தேயு கிட்ட அழகா சொல்லி எழுதுறார். பாருங்க, 2 தீமோத்தேயு நம்ம வாசிக்கிறோம். அதுல 4ஆம் அதிகாரத்துல சரிங்களா, 7வது வசனம் 8வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஓடி முடிக்கணும். முடிச்சாதான் நமக்கு நீதியின் கிரீடம் இருக்கும். சரிங்களா, நீதி உள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே சரிங்களா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அந்த மேன்மையான ஒரு உணர்வோடு நம்ம என்ன பண்ண, இந்த நாளில் நம்ம செயல்படணும். நம்முடைய ஜெபமாகட்டும், நம்முடைய ஊழியமாகட்டும், நம்முடைய ஆராதனை ஆகட்டும், நம்முடைய பரிசுத்தமாகட்டும், எல்லாமே எதை நோக்கி தான் போனோம் சொல்லுங்க, எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கணும், நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கணும். அதை நோக்கி தான் ஓடணும். ஐயோ, தேவன் எனக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நான் என்ன பண்ணணும், ஓடி முடித்து பரலோக வாழ்வை, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். உங்களை அநேகர் ஃபாலோ பண்ணி அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக இந்த உலகத்தில் மாறி ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு அநேகருடைய தப்பான காரியம், அடுத்த ஒரு ஓட்டத்தை பார்த்து நம்ம ஓட்டத்தை நம்ம தவறிடுறோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இல்லை, தேவன் எனக்காக ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது நமக்காக வச்சிருக்கார். அது நம்ம என்ன பண்ணோம், ஓடி முடித்து சரிங்களா அந்த ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை நாம் பெறணும். பாதியிலே விட்டுவிடுவோம் சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இல்லை தாறுமாறா ஓடினாலும் ஒரு பிரயோஜனமா இருக்காது. ஏனோ தானோ ஓடினாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தடுமாற்றத்தோடு ஓடினாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால சரியா ஓடி ஜெயமாய் முடிக்க
கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவனாகி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வோடு ஓடி ஜெயத்தை பெற்று நீதியின் கிரீடத்தை ஒவ்வொருவரும் பெற்றவர்களாக நித்திய